ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே கோப்பேரி மடம் நீர்நிலை பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுகிறது. சமீபத்தில் வந்த ரகசிய தகவலின் பேரில் தேவிப்பட்டினம் போலீசார் அதிகாலையிலேயே அங்கு சென்று சோதனையிட்டனர். மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்த 4 பேர் கொண்ட கும்பலை கண்டறிந்தனர். அவர்களிடம் இருந்து 3 டிராக்டர்கள் மற்றும் ஒரு பொக்லைன் இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை தேவிப்பட்டினம் ஸ்டேஷனுக்கு எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஹெட் கான்ஸ்டபிள் மகேஷ்குமார் பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர்களில் ஒன்றை ஓட்டி சென்றார். ஈசிஆர் ரோட்டில் பெருவயில் என்ற இடம் அருகே சென்று கொண்டிருந்த போது நாகர்கோயிலில் இருந்து வேளாங்கண்ணி நோக்கி வந்த பஸ் டிராக்டரின் பின்புறம் பலமாக மோதியது. மோதிய வேகத்தில் டிராக்டர் தலைகீழாக கவிழ்ந்தது. அதன் இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஹெட் கான்ஸ்டபிள் மகேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். இந்த பயங்கர மோதலில் பஸ்ஸில் பயணம் செய்த 9 பெண்கள் உட்பட 29 பயணிகள் காயமடைந்தனர். அவர்களில் 15க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து நடந்த ஸ்பாட்டுக்கு வந்த தேவிப்பட்டினம் போலீசார் குமார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மணல் கொள்ளையை தடுக்க சென்ற ஹெட் கான்ஸ்டபிள் விபத்தில் சிக்கி இறந்தது சக போலீசாரை சோகத்தில் ஆழ்த்தியது. அவரது உறவினர்கள் உடலை பார்த்து கதறி எழுந்தனர். நேர்மையான போலீஸ் என பெயரெடுத்த மகேஷ்குமார் 2013இல் போலீசில் சேர்ந்தார். கடமை தவறாமல் மணல் கொள்ளையை தடுக்க சென்றபோது இப்படி ஒரு சோகம் நடந்துள்ளது. காவலர் மகேஷ்குமாரின் மறைவிற்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் 30 லட்சம் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார்.